வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நிறைய கடன் இருக்குங்க. இந்த கடன் பிரச்சனையினால எல்லாம் வீட்ல மிரட்டுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல. ரொம்ப பயத்தோடவே நான் இருக்கிறேன். இந்த பயம் நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு. நைட்டெல்லாம் தூங்க முடியல. ஃபோன் எடுக்க முடியல. பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. வீட்லயே என்னை திட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. பயத்தோடவே இருக்கிறேன். அடுத்த மாசத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் குடுக்கணுமே யோசிக்கிறேன். எங்குமே எனக்கு அமௌண்ட் கிடைக்கல. லோன் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுதுன்னே புரியல. இந்த ஒரு பெரிய விஷயமா என் முன்னாடி நிக்குது. இதுக்கு எப்படி நான் எதிர்கொள்ள போறேன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, ஒரு பெரிய திமிங்கலம் ஒரு சின்ன மீனை துரத்திட்டு வந்துச்சாம். இந்த சின்ன மீனை துரத்திட்டு வரும்போது எப்படியாவது இந்த மீனை சாப்பிடணுன்ட்டு தான் அந்த திமிங்கலம் துரத்திட்டு வருது. அந்த மீனும் எப்படியும் தப்பிச்சு தப்பிச்சு போகுது. போகும்போது ஒரு முட்டு சந்து மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு. ஸோ சுற்றி பாறை இருக்கு. அந்த குட்டி மீன் அந்த பெரிய திமிங்கலத்தை பார்த்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிச்சான். நீ என்னை சாப்பிடணும் முடிவு பண்ணிட்ட. அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். நான் சாப்பிட்ட பிறகு நீ என்னை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிச்சான். சரி, என் மேலே தான் நிறைய பாசிலாம் இருக்கே, வந்து சாப்பிட்டுக்கோ சொல்லிச்சான். அதுக்கு முன்னாடி உங்கள் வாயை கொஞ்சம் திறந்து காட்டேன், நான் பார்க்குறேன்னுச்சான். சரி, எப்படி உள்ள தானே போகிற பார்த்துக்குன்னு ஆன்னு காட்டுச்சான். அப்போ அந்த குட்டி மீன் என்ன பண்ணுச்சான், தன்னோட செதிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முள்ளை எடுத்து பல்லில் கடிச்சிக்கிட்டு அப்படியே சொல்லிச்சான். இப்போ நீ என்ன சாப்பிட்டேன்னா சூப்பர். நான் என்னோடய ஃபுட்டு உள்ளே தான் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிச்சான். பெரிய திமிங்கலத்துக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற? ஆமா, எனக்கு உன்னோட குடல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேளை நீ சூப்பரா நீயே வாய திறந்து காட்டு. இப்ப நீ முழுகிட்டேன்னா உள்ள போயிட்டு எப்படியோ சாப்பிட்டு திருப்தியாவே இருக்க போறேன். அதுக்கப்புறம் நான் செத்தாலும் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த முள்ளு என் வாயில வச்சிருக்கேன்ல முள்ளு, அத வச்சு உடம்புல ஒரு 4, 5 இடத்துல கீறி, அந்த உள்ளத்துக்கு எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டு தான் நிம்மதியா சாவணும்னு அந்த திமிங்கலம் கொஞ்சம் யோசிச்சான். ஏய் இவ்ளோ பயங்கரமா திங்க் பண்ணிட்டு, அதாவது அது பயங்காட்ட இது வந்துச்சு. ஆனா அதை விட இது ரொம்ப பயங்காட்டவோ அந்த திமிங்கலம் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுச்சான். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய புலியாக இருந்தாலும் அதுக்குள்ள தைரியமோ சக்தியோ இல்லைன்னா அது பூனைக்கு சமானம். அதே நேரத்தில் பூனைக்கு தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது சுற்றி புலியே வந்தாலும் அந்த நேரத்தில் பூனுடைய ஆக்ரோஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ எவ்வளோ உருவம் பெருசாக இருக்கோ சின்னதாகிறது விஷயம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு பெருசாக இருக்கோ சின்னதாகிறது விஷயம் கிடையாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். உங்களுடைய பிரச்சனைக்கு முன்பாக நீங்கள் புலியாக்குறீங்களா பூனையாக்குறீங்களா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் தவறான ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு மட்டும் அந்த முடிவு சார்ந்தது அல்ல, அவங்க குடும்பத்தையும் அது சாருது. அதனால உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் சுற்று வட்டாரங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள போகிறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஒரே கட்டத்தில் உங்களோட அது முடிய பொறுத்து இல்லை, உங்கள் குடும்பம் தான் கஷ்டப்படும். அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுனால என்னன்னா, இவ்வளோ பிரச்சனையில வந்துட்டான்டா பெரிய ஆள்றான்றது சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் ராஜாவாகவும் முடியும், அதே நேரத்தில் ஒன்றுமில்லாமல் முடியும். முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நிலாவில் கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடைய கதை எடுத்திங்கன்னா நியாயமாக அவர் அந்த வேலைக்காக அங்கே போகல. ஒரு ட்ரையல் பைலட், அதாவது ஒரு பைலட் கூட போகக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் போல தான். அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் லெவல் பைலட் தான் இவர். ஆக்சுவலாக அந்த நிலாவில் கால் வைக்கணும் பிளான் யாருக்கு வச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா, பஸ் ஆர்டினேட் ஒரு ஆள். இவர் தான் பார்த்தீங்கன்னா நிலாவில் காலை வைக்கணும். அதுதான் ப்ராசஸிங். மொத்தம் 3 பேர் போகிறாங்க. அதில் 2 பேர் தான் அவங்க சொல்லிக்கிறேன், 3வது பேர் விட்டுருங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு இறங்கிச்சு, கால் முன்னே வைக்கணும். அப்போ பஸ் ஆல்டர்னேட்டருக்கு அங்கேருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க பூமியிலேருந்து. பஸ் ஆல்டர்னேட் தயாராகிறீங்களா, இல்லை இறங்க போகிறீங்களா, காலை வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு அப்புறமா தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றவங்களாம் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இவர் தான் இறங்கணும், இதுதான் பிளான். ஆனால் அவர் கொஞ்சம் தயங்கினார். ஏன்னா ஃபஸ்ட்டு நிலாவில் கால் வைக்கும்போது ஒருவேளை இந்த நிலாவோட இழுத்துக்குமோ, இல்லாட்டி ஒரு பள்ளமாக இருக்குமோ, நமக்கு ஏதாவது தாக்கிடுமோ, ஒரு சின்ன ஒரு பயம். ஒரு 3 நிமிஷம் ஜஸ்ட் அவர் யோசித்தார், அவ்வளோதான். கீழேருந்து இன்னொரு ஆர்டர் வந்துச்சு, நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் ரெடியாக இருந்தால் இறங்கிடுங்கன்ட்டு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் காலை வச்சார். ஸோ அவர் காலை வச்சு இறங்கின பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் போய் கிட்டத்தட்ட 19 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் பஸ் வார்டன் காலை வைக்கிறார். அவ்வளோ பயம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு பாருங்கள். அவர் என்ன தான் கால் செகண்டாக வச்சாலும் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, நிலாவில் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆக்சுவலாக நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடைய வேலையே அது கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் அதுக்கு போகலை. ஆனால் அவர் எடுத்த தைரியமான ஒரு முடிவு தான் அந்த இடத்துல பேசப்படுகிறது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய நேரத்தில் உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் எந்த விதமான தைரியமான முடிவு எடுத்துக்கிறீங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் பூமிக்கு வந்த பிறகு எல்லாரும் கேட்டாங்க, ஏன்ப்பா அவர் பயந்தார், சரி நீங்கள் ஏன் பயப்படலன்னு சொல்லும்போது ஒரே விஷயம் தான் சொன்னார். ஒன்று, நான் நிலாவில் கால் வச்சு
இறந்தானா உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் நிலாவில் இறந்த ஆள் நானாக தான் இருப்பேன். அல்லது நான் போயிடுச்சேன்னா நிலாவில் கால் வச்ச முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். எப்படி இருந்தாலும் என்னோட பேர் பிரபலமாக போகுது, எனக்கு நஷ்டமே கிடையாதுன்னு ஒரே விஷயத்த சொன்னார். ஸோ எவ்வளோ ஒரு தைரியமான போல்டான ஒரு முடிவு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா அல்லது பஸ் வால்டனா இருக்கிறீங்களா? திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் தைரியமாக இருக்கணும். உங்களை நோக்கி ஒருத்தவங்க வராங்க, கடன் பிரச்சனை சொல்கிறாங்கன்னா பயந்து ஓடி ஒழியக்கூடாது. டேரெக்டாக உட்காந்து பேசணும். இல்லை நேராக நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். அப்போ நாளைக்கு தரேன்னு சொன்னீங்க, ஃபோனில் திட்டுறாங்கன்னா நேராக போய் அவர் டேரெக்டாக சந்திக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் தில்லாக நின்று பேசணும்னு சொல்கிறேன். நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தைங்க அவங்க கேட்கும்போது நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பேசணும். அந்த பேச்சில் அவங்க உண்மையாகவே பரவாயில்லப்பா தருவான்ப்பா செய்வான்ப்பா. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்ககிட்ட பணத்தை கிடையாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய உறுதி, நீங்கள் கொடுக்குற ப்ராமிஸை தான் நம்பிட்டு தான் உங்ககிட்ட வராங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற ப்ராமிஸ் எப்படி இருக்கணும்னா வெளிப்படையாக இருக்கணும். இப்போ என்னோட பிரச்சனையில் இருக்கேன், ஆனால் நான் இவ்வளோ பிளான் வச்சுருக்கேன், என்னோட வாழ்க்கைக்கான விஷயங்கள்லாம் செய்யலாம் வச்சுருக்கேன், ஒரு தொழில் தொடங்கலாம் இருக்கேன், இதெல்லாம் பண்ணலாம் பெரிய பிளான் வச்சுருக்கேன். ஸோ உன் பிரச்சனையை சந்திக்கிறது ஒரு விஷயம் இல்லை. இது போல் நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லணும். நீங்கள் அந்த நேரத்தில் போய் நாளைக்கு தந்துடுங்க, இன்னொருத்தருக்கு வாங்கியிருக்கேங்க, அவருக்கு தரேன் எனக்கு தரங்க, எனக்கு ஒரு சொத்து வருதுன்னு இருக்காங்க, அது பார்த்து கொடுத்துருவாங்க, நகை வச்சு தராங்க. இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறது இவன் தருவானா, அதுக்கான நம்பிக்கையை அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் வச்சு சொல்லி பேசி முடிக்கணும். ஸோ நீங்கள் பேசுறதுல தான் இருக்குது. ஸோ தைரியமாக சில விஷயங்களை சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும். அந்த அளவுக்கு தைரியமான முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதை கேட்கறதுக்குலாம் நல்லா தாங்க இருக்குது, பிரச்சனைன்னு வந்தால் தானே தெரியும். எனக்கு எவ்வளோ காயங்கள் இருக்குது தெரியுமா, எத்தனை பேர் என்னை ஏமாற்றிக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ கஷ்டத்தை நான் பட்டிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம திருக்குறளில் 776 ஒரு குறள் இருக்குது. கைவேல் கலித்தோடும் போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இதை சொல்லியிருக்கேன். இதுக்கான விளக்கத்தை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கைவேல் கலித்தொடும் போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். அதாவது ஒரு வீரன் தன்னுடைய பகை மன்னன் முன்னாடி நிற்கிறான். ஸோ அந்த ஆப்போசிட்டில் ஒரு பெரிய யானை வருது, அதை ஒரு ஈட்டி வச்சு தாக்கிடுறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த யானை விழுற அளவுக்கு இருக்குது, இருந்தாலும் அதை தாங்கிட்டு வருது, இடிக்க வருது. இவன்கிட்ட வேறு எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் இவனை நோக்கி இன்னொரு அம்பு வந்து குத்திடுது. குத்துன உடனே இவன் என்ன பண்ணுறான்னா அது வந்து குத்திருச்சேன்ட்டு பயப்படாமல், ஆஹா இந்த யானையை தாக்கிறதுக்கு இன்னொரு ஆயுதம் கிடச்சிட்டே இருந்துச்சு, அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த யானையை தாக்கிறதுக்கு முயல்கிறான். இதுதான் சப்ஜெக்ட். உங்களை குத்திய ஆயுதத்தையே உங்களுக்கான ஆயுதமாய் மாற்றுங்கள். இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் பயம். இந்த பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் இருக்குது. நிறைய பேர் ஒரே கம்பெனியில் 8 வருஷம் 10 வருஷமாக அதே சம்பளத்தில் இறங்கியிருப்பாங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யத்தோ அல்லது வேறு கம்பெனி போகிறதுக்கோ யோசிச்சுருப்பாங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரா வருமானம் மட்டும்தான் உங்களுடைய கடனை போக்கக்கூடிய சரியான வழி. இதை தான் நான் தெளிவாக சொல்லணும்னா, அந்த எக்ஸ்ட்ரா வருமானம் 100 ரூபாவும் இருக்கலாம், 1000 ரூபாவும் இருக்கலாம், 50 ரூபாவும் இருக்கலாம், அல்லது 500 ரூபாவும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் வாங்குகிற சம்பளம் பத்தாதுங்க, உங்கள் கடன் அடைக்க பத்தாது. ஸோ இதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். நம்மளால் சம்பாதிக்கவும் முடியும். 100 ரூபா சம்பாதிச்சாலும் சம்பாரம் தான், உங்களுக்கு 1000 ரூபா சம்பாதிக்க தான். இது சொல்லும்போது ஒரு தைரியம் வரும். இந்த தைரியம் இருந்துச்சுன்னா உங்களை எதிர்த்து வர கடன் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு தைரியம் வரும் இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயம் எதுக்காக சொல்லிட்டு இருக்குன்னா, கமெண்ட்ஸில் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் சொல்கிறேன். ஸோ அந்த போல் முடிவுலாம் எடுக்காதீங்க, தைரியமாக இருங்க. அந்த குட்டி மீன் போல், நீல் ஆம்ஸ்ட்ராங் போல் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்கிறது தான் முக்கியம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது மேட்ரு கிடையாது. நீங்கள் அதை விட பெரிய ஆள். ஏன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய கடவுள் உங்களுக்காக எல்லாமே செய்து முடிப்பார். உங்களுக்கான வழியை உருவாக்குவார். உங்களுக்கான எல்லா விஷயங்களும் நேர்த்தியாக செஞ்சு முடிக்க கடவுள் தான் உங்கள் கூட இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்கிறார். உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நேர்த்தியாக செய்வார். தைரியமாக இருந்தால் தான் அவர் செய்கிற வேலை சுலபமாகும். நீங்கள் இன்னும் பதறிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய வேலைகள் இன்னும் தாமதமாகிட்டே இருக்கும். அதனால் அவரை நம்பி சில விஷயங்களை தைரியமாக செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.